தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகாபிரபு. நேற்று பனையூர்ல தாவேக்காவுடைய செயற்குழு கூட்டமானது கூடியிருந்தது. விஜய் பனையூர்லையா? அதுவும் பனையூர்ல தான். விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி கிடையாது, எங்களை நம்பி வரும் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை காணுவோம். 26 வெற்றி தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்குழு கூட்டம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நம்மள ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா? நான் முதலமைச்சர் வேட்பாளர், தம்பி உங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் வேட்பாளர் நாமினேஷன் கொடுத்துட்றேன், என்ன ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த செயற்குழுல விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர்னு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இவ்வளோ நாளா தமிழ்நாட்டில் மக்களெல்லாம் ஆஹா தாவேக்கால யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தெரியாம மண்டை குழம்பி போய் உட்காந்துருந்தாங்க. இப்போ அதுக்கு விடை கிடைத்து விட்டது. அந்த மாதிரியா? ஆனால் ப்ராப்பரா ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? சரிங்க, நான் சிஎம் போஸ்ட்டுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை, சொல்லுங்களேன். இப்போ ஜனாதிபதி பதவிக்கு அப்படின்னா அது இருக்கு. இவர் ஜனாதிபதி பதவிக்கு வேட்பாளர் அப்படின்னா அந்த பதவிக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்னு நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம். ஓகே, அந்த பதவிக்கான தேர்தல் அது. அதே மாதிரி தான் துணை ஜனாதிபதி, சபாநாயகர், அதெல்லாம். மற்றபடி முதல் மந்திரி பதவிக்கோ இல்லை மந்திரி பதவிக்கோ நாமினேஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. முதல்ல இந்த 117க்கு மேலே நம்ம ஜெயிக்கணும், அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறமா கவர்னர் கிட்ட கொண்டு போயிட்டு இது மாதிரிங்க இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் உங்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதனால தீர்மானம் போட்டுட்டதுனாலேயே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, திமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்வி எங்கேயாவது இருக்கா? வராது. அதே மாதிரி தான் அதிமுக. ஆமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நாத்தாக்காலையும் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இதை ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதை பற்றிலாம் நாங்கள் ரேஸ்ல இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இங்கே தீர்மானம் போட்டு முதல்ல பனையூரை விட்டு வெளில வாங்க, அதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. விட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கும் எல்லா வாக்குச்சாவடியும் பனையூரில் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லுவீங்க போல இருக்குது. என்ன மகா பிரபு இது? இப்படி தீர்மானம் போட்டுட்டதுனாலேயே நாளைக்கு இவர் வெற்றி தலைவர் ஆயிடுவாரா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சினிமாவில் எவ்வளோ சீரியஸ் ஹீரோவா பண்ணிட்டு இப்போ இங்கே அரசியலில் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அது வேற பின்னாடி ஆதவ் அர்ஜுனா உட்காந்துங்க, பார்த்தீங்கல்ல? அதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? இல்லை, நேற்று ஃபுல்லாக இதில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன தலைப்பு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. 5 முனை போட்டி 6 முனை போட்டி இருக்கக்கூடாதா? இல்லை, ஐயா அவர்கள் ஒரு முனை, அவருடைய மகன் அவர்கள் பாமகவோ ஒரு முனை, அப்படி கூட இருக்கலாம்ல. அப்போ 6 முனை போட்டி கூட வரலாம்ல. ஏன் இப்போ எல்லாத்தையும் முடிவு பண்றீங்க? இது 4 முனை போட்டி வந்தா என்ன ஆக போகுது எனக்கு தெரியல. இல்ல 5 முனை வந்தா என்ன ஆக போகுது? 6 முனை வந்தா என்ன ஆக போகுது? இல்ல, விஜய் அவர்கள் நம்ம கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறோமோ? நீங்க ரொம்ப அதிகமா மதிப்பிடுறீங்களோ? இதுல என்ன குறைச்சு மதிப்பிடுறது எனக்கு தெரியல. என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் இதுதான். 35% வாக்கு அவரால் வாங்க முடியுமா? 35% வாங்க முடியாது. அப்புறம் என்ன, நாங்க தான் சிஎம்னு சொன்னா அப்புறம் சிரிக்காம என்னங்க? டபுள் டிஜிட்ல போக முடியல. நீங்க 34 10th சொல்றேன், +2 அதான் நினைக்கிறேன். நீங்க 34% மார்க் வாங்கினா கூட ஃபெயில் தான். 35 எடுத்தாதான் பாஸ். சரியா சார்? நான் 34 எடுத்துட்டேன் சார், இது ஒரு பெரிய சாதனை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தம்பி அட்டம்ப்டுக்கு பணத்தை கட்டுன்னு வாத்தியார். பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ 35% எடுக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லும் போது, அப்போ நான் நீங்க அவரை ஓவர் ரேட் பண்றீங்கன்னு தான் நான் சொல்வேன். நீங்க என்ன அண்டர் ரேட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது அப்படின்னா, அதுவும் 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னும் போது மினிமம் 30 தாண்டணும். 35 அப்படின்னா சேஃபா சொல்லலாம். அது கூட மற்ற கட்சிகளும் ஈக்குவலா ஒரு மாதிரி டிவைட் பண்ணணும் ஓட்டை. இப்போ 3 முனை போட்டியில் இவங்க ஒரு முனையில் இருக்காங்க, இன்னொரு முனையில் ஸ்ட்ராங்கா ஒரு கட்சி இருக்குது, 3வது முனையில் இருக்க கட்சி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் நல கூட்டணி மாதிரி அப்படி எடுத்துக்காங்க. அப்போ இந்த 35 செல்லாது. ஏன்னா அவங்க 40 எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் சொன்னேன், சமபலமா இருக்கிறதுல ஆன் பேப்பர் 35 அப்படின்னு சொல்லலாம். அந்த 35 ரீச் பண்ண முடியாது அப்படின்னும் போது 26 இவர் தான் முதல்வர், இன்னும் இத்தனை மாசம் தான் இருக்குது, அவர் பதவிக்கு வர போறாரு இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை காமெடின்னு சொல்லாம ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இப்போ என்ன பண்ணா தாவேக்கா இன்னும் ஃபோர்ஸா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏங்க அதிமுக கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல
இப்போ ஒருத்தர் வந்து நான் தற்காலிகமாக இந்த வியூகம் அமைப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, அதனால யாரையாவது உள்ள கொண்டு போய் சொல்லலான்னு பாக்குறீங்களா நீங்க? பிரசாந்த் கிஷோர் பாண்டே இன்னைக்கு செய்தி பார்த்தேன் நான், அந்த தாவேகாவுக்கு வந்து ஏதோ ஒரு வியூகம்லாம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்காலிகமாக. ஏன்னா அங்கே எலெக்ஷன் வருது இல்லை, ஸோ அதனால எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் விலகிக்கிறார் போல இருக்கு. அந்த கேப்பில், சைக்கிள் கேப்பில் யாரையாவது சொருகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. சரி, இப்போ அதிமுகவோட சேர்ந்தா எப்படி விஜய் அவர்கள் சிஎம் அப்படின்னு அதிமுகவில் எடப்பாடியார் ஒத்துக்கின்னு வாங்க உங்களை சிஎம் ஆக்கிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை அப்படின்னு இருக்க போறாரா? இந்த தீர்மானத்தில் சொல்லிட்டாங்க, இவர் தலைமையில் தான், தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க, இவர் தான் சிஎம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற யார் வருவாங்க? விஞ்சுப்பானா விசிகா வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம், காங்கிரஸ் இப்போ கொஞ்சம் கஷ்டம். இந்த 2 கட்சிகள் மட்டும்தான். வேற யார் வருவாங்க அவங்கள சிஎம் ஆகிறதுக்கு? கனவு காணலாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக ஒரேடியாவா அது நைட்மேர் ஆகிடக்கூடாது இல்லை. பாஜக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தாவேக்கா எங்களோடு கூட்டணி சேரணும், அப்படிதான் கூட்டணி சேர்ந்தா மட்டும் தான் நம்ம வந்து திமுக வந்து வீழ்த்த முடியும், திமுக தான் நமக்கு பொது எதிரியா இருக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய தலைவர்கள்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு அழைப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் இது தெளிவா சொல்லிட்டாரு, பிரிவினைவாத மதவாத சக்திகளோடு ஒருபொழுதும் நாங்க கைகோர்த்து நிற்க மாட்டோம், நாங்க ஒன்றும் அண்ணா திமுக கிடையாது, நாங்க வந்து தாவேக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாஜகவுடைய தலைவர்கள் கனவுலாம் வீணாயிடுச்சா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நாளைக்கே வந்து ஒரு லெட்டர் பேட் அடிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்குது, புதிய கட்சி உதயம்னு சொன்னால் நம்மளை கூட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவில். தமாஷுக்கு சொல்லலை, எப்போவுமே நான் மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேச மாட்டேன். ஞாபகம் இருக்கா? இல்லை 10% சொல்கிறேன். 10% யாருக்கு இருக்கு? தாவேக்காக்கு இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. நான் கூட சொல்கிறேன், ஆமாங்க, எனக்கு கூட வந்து 8% இருக்குன்னு சொல்கிறேன். பேப்பரில் என்ன இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன இருக்குது? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அந்த தாவேக்கால ஒரு பெண், அவங்க என்ன போஸ்ட்டில் இருந்தாங்க என்ன எது யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் போஸ்ட் கொடுக்கல அப்படின்றதுனால நான் தாவேக்காவை விட்டு வெளியேறுகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள பற்றி தமிழ்நாடே பரபரப்பாக பேசுகின்றது. பாஜகவில் என்ன பண்ணாங்க, வாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் கூப்பிட்டாங்கல்ல, எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னாங்க. அப்பயே நான் சொன்னேன், என்னங்க இது, அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னே தெரியாது, விலகிறேன்னு சொன்ன உடனே தான் அவங்கள பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அது சொல்லி வச்ச மாதிரி எல்லா சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்கள பத்தி பேசுறாங்க. அப்படி இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் வராங்கன்னா உடனே வாங்க வாங்கன்னு இந்த நிலைமையிலயா இருக்கு பாஜக அப்படின்னு நான் கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால தான் சொன்னேன், யாரை ஒன்னா கூப்பிடுவாங்க பாஜக, அது எதுக்காகன்னு எனக்கு புரியல. இப்போ ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, அதிமுகவோட எதுக்காக கூட்டணி வச்சாங்க பாருங்க. ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க வைக்கிறீங்கன்னா முதல்ல ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? முதல்ல கூட்டணி வச்சுக்கலாங்க, அதுக்கப்புறம் மற்றதை பற்றிலாம் பேசிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது சரிப்பட்டு வருமா? ஆனால் இங்கே அந்த கூட்டணி அப்படி ஆனா மாதிரி தான், ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த கூட்டணி மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா? நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இவங்க மறுபடியும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லினுக்கிறாங்க, அவங்க தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சின்னு சொல்லினுக்கிறாங்க. இப்படியே ஒரு ஃப்ரிக்ஷன் போயிட்டு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கச்ச நீங்கள் தாவேகாவும் சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியும், எல்லாரும் இது பண்ணணும் அப்படின்னும் போதே இந்த கூட்டணி பலம் இல்லை, எல்லாரும் வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு உங்க கட்சியை நீங்களே வீக்கெண்ட் பண்ணிக்கிறீங்க? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. தேவையில்லாத விஷயம் இது. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகி விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால பாஜக அவசரமா அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அப்போ லாஜிக்கே இல்லாம நாங்க முதல்ல போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தாவேகா வா வா அப்படின்னு கூப்பிட்டா அப்போ அந்த ஆர்கியூமெண்ட் தப்புன்றது தெரியுது இல்லை? இப்படி ஆளாளுக்கு, அதாவது அவர் அந்த பேப்பரை இடது கையில் வைத்திருந்தார், இதுல இருந்து என்ன தெரிகிறது, அவர் இடது கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார், இப்படிலாம் குறியீடு வச்சு சொல்லுவாங்க போல இருக்குது. சினிமால தான் ஏதோ குறியீடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா, அவர் இந்த காகிதத்தை 8 முறை உயர்த்தி பிடித்தார், அதனால 8 கட்சிகள் அங்கு சேரலாம், இப்படிலாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுனுக்குறாங்க. நடந்த பிறகு நம்ம பேசுவோம், அவ்வளவுதான் என்னுடைய பாணி. இப்போ 26ல தாவேக்காவால எந்த இம்பாக்டையுமே ஏற்படுத்த முடியாது எலெக்ஷன்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லிட்டேன். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இந்த லீக் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் முடிகிற நேரத்தில்
சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்குள்ளே போனோம் அப்படின்னா இவங்களோட தோக்கணும், இவங்க இவ்வளோ ரன் ரேட்டில் தோக்கணும், இவங்க இவ்வளோ ரன் ரேட்டில் ஜெயிக்கணும், அப்போ தான் இவங்க போக முடியும் அப்படிலாம் ஒரு கணக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இன்றைக்கு தாவேகா இருக்கிற நிலைமையில் அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்து, செல்வாக்கு, மெரிட்டு, இதில் அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளை விட மற்ற கட்சிகளுடைய தவறுகள், இதனால வரக்கூடிய வாக்குகள் தான் வந்து இப்போ தாவேகா நம்பி இருக்கின்றது. இதை நான் உறுதியாக சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பாஜக அலையன்ஸ் எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாம ஒழுங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு இமேஜை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போ மக்களுடைய பர்செப்ஷனும் திமுக வேண்டாம் அப்படின்றவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக. எதையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனே அடிபட்டு போகுது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அப்படின்றது தாவேகா பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னேன், இவங்க இந்த ரன் ரேட்ல தோத்தா இவங்க உள்ள போகலாம், அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கின்றது. அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டீங்க. ஆனா அவர் ஒரு பொட்டன் ஃபோர்ஸா, அவர் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த அலையன்ஸா இல்லாம உங்களால வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வர முடியாது. அடுத்தது அண்ணாமலையை வந்து அதிமுகவில் இருக்கவங்க, அதிமுக ஆதரவாளர்கள், அனுதாபிகள்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் வந்து இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல வந்து நீங்க கூட்டணி எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, அவங்களை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பக்கத்துல ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு அந்த அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்பார்த்தா மாதிரி, அதாவது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தா மாதிரி முக்கிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் உட்காந்துக்கின்னு அந்த வெறி நாய் சொறி நாய் அப்படின்லாம் சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்களை டோட்டலா ஒதுக்கி வச்சிட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த்ல பெரும்பகுதி வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள். அது எல்லாரும் கண்ண மூடி நேத்துப்பாங்க, எக்ஸப்ட் அண்ணாமலைக்கு வெறுத்துட்டு இருக்கவங்க தவிர. அப்போ அந்த இதையும் நீங்க ஒதுக்கி வச்சாச்சு. அடுத்தது சரி ரைட்டுங்க, அவர் தான் போயிட்டாரு, கட்சி தனிநபர்கள் வருவாங்க போவாங்க, கட்சி அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தா டோட்டல் சரண்டர் மாதிரி அவர் சொல்றது தான். எல்லாத்துலயும் இப்படிதான் இருக்குது. அதாவது எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் இப்போ இந்த அஜித்குமார் விஷயத்துல முறையா ஒன்று சேர்ந்திருக்காங்க. சொல்ல போனா ஏப்ரல் 11 அந்த அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு முறையா ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுல போராட்டம் நடத்துறது பெரிய விஷயம் இல்ல, 2 பேரும் இணைந்து போராட்டம் நடத்துறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயமாக பேசப்படுகின்றது. எப்படி இருக்குன்னா, ஏப்ரல் 11 கல்யாணம் நடந்துட்டு ஜூன் 8ஆம் தேதி வந்து கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா போனாங்கன்னா இருவரும் ஒன்றாக கடை தெருவுக்கு போனார்கள் அப்படின்னு நியூஸ் போட்டா எப்படி இருக்கும்? டேய், கல்யாணம் வந்து எத்தனை மாசம் ஆச்சு கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப புரியுதுங்களா இவங்க என்னென்ன செய்யணும் செய்யாம இருக்காங்க அப்படின்றது. அடுத்தது இது ஏதோ பயணம் போறாரு போல இருக்கு, மேட்டுப்பாளையத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுல கூட வந்து நயினார் அவர்கள் கலந்துக்கிறாங்க. தொடக்க விழா அண்ணாமலை கூப்பிட்டாங்களா? தலைவர் தானே கூப்பிட முடியும். தலைவரை கூப்பிட்டாங்க, மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டுங்க, முன்னாள் தலைவர் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல ஆல்ரெடியே பிரச்சனை போயிட்டு இருக்கு, எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆவலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடணும், எதுக்கு? வெரி குட். அப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சரி, யாருக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதைத்தான் நான் சொன்னேன். இங்க ரன் ரேட் அடி வாங்கிச்சுன்னா அந்த டீம் ஜெயிப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான். இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் வந்து தாவேக்காக்கு போட்டுருவாங்கன்றீங்க. தாவேக்கா நான் சொல்ல மாட்டேன், ஸ்பிளிட் ஆகலாம், பல இடங்களுக்கு போகலாம். இல்ல வந்து திமுக போட மாட்டாங்க, 6 ஓட்டு போடாமலே இருக்கலாம். அதுல பல பேர் வந்து நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டுல இருந்து ஓட்டு போடுறவங்களா ஆமையா என்ன ஓட்டு போட்டு என்ன போகுது, திருப்பி இங்க தான் வரப்போறாங்க. இதுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தானே நாங்க பின்னாடி வந்தோம். அப்ப அது இல்லை அப்படின் போது நான் எதுக்கு வாக்குச்சாவடிக்கு போனோம் அப்படின்னு வீட்லயே கூட இருக்கலாம். அப்ப அந்த வாக்குகள்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு 11% இருக்கு, 10% இருக்கு அப்படின்னு ஒரு கணக்குல இருக்கீங்க. அதுல 8% வரவே இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு அங்க? 8% வராதா? எனக்கு தெரியலங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2% அப்படி தானே சொல்லியிருந்தீங்க, 1.5% நோட்டா அப்படி தானே சொல்லியிருந்தீங்க. அந்த கணக்கில் சொன்னேன். சரி 8னா 7, லாரி இதோன்னா உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன். என்னப்பா காசா பணமா நாளைக்கு வந்து என்ன கேட்க போறீங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன 8% சொன்னீங்க, இப்போ வந்து 7% தான் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொகாய் பிடிச்சி கேட்க போறீங்களா? அவ்வளோதான், சொல்ல வேண்டியதான். என்ன இப்போ விஜய் அவர்கள் நேற்று இன்னொன்று சொல்லியிருந்தாரு, பரந்தூர் மக்களுடைய குரலை வந்து திமுக கேட்கணும். அப்படி வந்து திமுக அந்த குரலை வந்து கேட்கல அப்படின்னா நானே வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ணுவோம் அந்த மக்களோடு வந்து அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பாலிடிக்ஸை ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்கிறார் விஜய்.
கட்சி ஆரம்பிச்சு 2வது மாநில மாநாடோ ஏதோ ஒன்று போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் சீரியஸா எடுக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு கேட்குறீங்க பாருங்க பிரபு. இதுதான் பயங்கர காமெடி. சரி, இப்போ பரந்தூர் பிரச்சனை அப்படின்றது 500 நாள் 600 நாள் அப்படின்னு அதையும் தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த பரந்தூர்ல இன்னொரு ஒரு விமான நிலையம் கட்டலை அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த பிரைவேட் ஜெட் எல்லாம் ரொம்ப டிலே ஆகும் பிரபு. நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறோம், ஒரு சார்ட்டர்டு ஏர்கிராஃப்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இல்லைங்க இங்கே ஒரே ஏர்போர்ட் தான் இருக்குது, நிறைய கன்ஜெஷனாக இருக்குது, அதனால உங்கள் கிராஃப்ட்டுக்கு வந்து இப்போ பர்மிஷன் இல்லை, நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பார்த்தீங்களா எங்களை அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறார்கள் அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பைலட்லாம் சொல்கிறாங்க, இது ஏர்கிராஃப்ட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ். யார் சொன்னாங்க? ஏங்க அது அவங்க வந்து என்ன சொல்ற, விஜய் சொல்றாரு, நாங்க வந்து வளர்ச்சிக்கு எதிரானவும் கிடையாது, நாங்க அந்த லொகேஷனை தான் வந்து தவறுன்னு சொல்றோம், லொகேஷன் தவறா இருக்குங்க அப்படின்றாரு. அப்ப எங்க வைக்கலாம்? அது அரசு தான் சொல்லணும். வேலூர்ல வச்சுக்கலாமா? இல்லைன்னா இந்த பக்கம் விழுப்புரத்தில் வச்சுக்கலாமா? எல்லாமே தாவைக்காவே சொல்லுமா? தாவைக்கா வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அரசாங்க பொறுப்பு தானே. அதாவதுங்க, இது பிரச்சனை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும். அந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். இதை வந்து ஏர்கிராஃப்ட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பைலட்ஸ் அவங்க சொல்றாங்க. இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து ஒரு 4 இடங்களை தேர்வு செஞ்சிருந்தாங்க மத்திய அரசாங்கத்தில். அதை வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பரந்தூரை செலக்ட் பண்ணாங்க. ரைட்டா? அப்போது அந்த செலக்ட் பண்ண கமிட்டியில் இருந்தவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தானே. இப்போ இந்த அகமதாபாத்தில் வந்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்கிராஃப்ட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாமளும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு அந்த என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தவங்களும் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அப்படின்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரும்போது, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஐயா கல்வி கடவுள் காமராசர் அவர்கள் எல்லாருக்கும் கல்வி வேண்டும் அப்படின்றதுக்காக நிறைய பள்ளிக்கூடம்லாம் கட்டினாரு. இந்த மதிய உணவு திட்டம்ன்றதை கொண்டு வந்தாருங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணாரு, முதல்ல அந்த செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களாம் அது இல்லை, இது முடியாது, இது முடியாது, இவ்வளோ செலவாகும், அது இல்லை, இது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்போ அவர் ஐயா சொன்னாராம், இந்த பாருங்க, இது செய்யணும்னு முடிவெடுக்கிறது நான், அதை எப்படி செய்யலான்னு பிளான் பண்ண வேண்டியது நீங்கள் தானே தவிர முடியாது கிடையாதுலாம் சொல்லக்கூடாது, இதை பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. ரைட்டா? அதனால யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னும் போது பொலிட்டிக்கல் டிசிஷன் ஒன்று இருக்கு, அண்ட் இதுல வந்து டெக்னிக்கல் டிசிஷனும் இருக்கு. அதுக்கப்புறமா தான் பரந்தூர் முடிவு எடுத்திருக்காங்க. அண்டு நாளைக்கே நீங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து ஃபினான்ஸை பத்தி தெரியாது, இவ்வளோ ஏங்க பட்ஜெட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா யாரோ வந்து பட்ஜெட்டை பத்தி ஒப்பீனியன் சொல்றாங்க. அப்போ அதுக்காக பார்த்தீங்களா அந்த பட்ஜெட்டை வந்து இத்தனை பேர் வந்து கழுவி ஊற்றிக்கிறாங்க, அதனால இதெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரிப்பட்டு வருமா? அதனால எல்லாம் வந்து சொல்லலாம். அப்போ வந்து மாற்று இடம் என்னன்னா அது அரசாங்கம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தால் அப்போ நாங்கள் இங்கே பண்ணுவோம், அதை சொல்லுங்க. நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போறீங்கல்ல, அப்படி தானே சொல்லி நிற்கிறீங்க. அப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூரை அப்படியே நிறுத்தி விட்டு அதுக்கு பதிலாக அங்கேருந்து பறந்து போய் விழுப்புரத்தில் நாங்கள் ஒரு ஏர்போர்ட் கட்டுவோம், சென்னைக்கு மிக அருகில், திண்டிவனத்துக்கு அருகில் அப்படின்னு நாங்கள் போர்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு போகிறதுக்கு மட்டும் டைம் வேணும், ஸ்லாட் வேணும். ஒரு பக்கம் வந்து பரந்தூர் மக்களோடு போய் முதலமைச்சரை மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து லாக்அப் டெத்தில் இறந்து போன அஜித்குமார் அவங்களுடைய ஃபேமிலி போய் மீட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி இதிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு நினச்சா அப்புறம் திமுக வந்து இத்தனை வருஷமாக கட்சி நடத்துறதுல அர்த்தமே இல்லைங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. சொல்லப்போனால் அதிமுக போய் பார்த்துருக்கணும், அவங்க போல. இல்லை, அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் போனாங்க. ஏங்க தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அதுவும் ஃபோன் பேசினது முதலமைச்சர் பேசி முடிச்ச பிறகு இவர் பேசுகிறார். அதையாவது முதலையே செஞ்சுருக்கணும்ல. அவங்க சாத்தாங்குளத்தில் எவ்வளோ பண்ணாங்க கேட்டால் நாங்கள் வந்து இந்த மாதிரி மலிவான அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னா. எங்கள் அரசியலை நாங்கள் பார்த்துருக்கோம்,
எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அண்டு அந்த காலகட்டத்தில் இருந்தது வந்து ரைட்டு, நீங்கள் மலிவான அரசியல் பண்ணலை அப்படின்னா அன்றைக்கு இருந்தவர்கள்லாம் பலமான தலைவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அதிமுக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3.5 வருஷத்துக்கு ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க, சப்டியூடாக இருப்பாங்க. எல்லாம் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க தான் வந்து எதாவது பேசிட்டு இருப்பாங்க. கடைசி அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இறங்குவாங்க. ஏன்னா இவங்களே நிறைய தப்பு பண்ணி நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொள்வார்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்க அதை பண்ணலாங்க. இது எப்படி இருக்குன்னா, கடைசி 2 ஓவரில் ஒரு 30 ரன் எடுக்கணும் அப்படின்னா அப்போ தோனி வந்து இறங்கினார் அப்படின்னா ஓகே. அதுக்காக தோனிக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற யாரையாவது ஒருத்தர் இறக்கி விட்டு கடைசி 2 ஓவர் 30 ரன் இதுதாங்க எங்கள் கணக்கு அப்படின்னு வேற யாரையாவது கொண்டு வந்தீங்கன்னா சரிபட்டு வருமா? தோனி தான், மற்றவங்க தான், ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அதே பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸை இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. தீவிரமான அரசியல் செய்ய வேண்டும். அது இவங்க செஞ்ச மாதிரி தெரியல. இனிமேலாவது செய்வாங்களான்னா அதுவும் தெரியல. சரி, இப்போ அங்கே போனார், வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார், எல்லாம் கரெக்ட். இது வந்து யாராக இருந்தாலும் செய்ய வேண்டியது தான். அதில் எந்த விதமானதும் இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் நெருக்கடி கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த நெரேட்டிவை அப்படியே மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சாரி சொல்லிட்டார் முதல்வர். எவ்வளவு பெருந்தன்மை! இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? இப்போ இன்னைக்கு அதைத்தானே பேசியிருக்காங்க. அப்பா எவ்வளோ பெரிய குணம்ப்பா அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க. அது திமுகவில் முடிகின்றது. அந்த அளவுக்கு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க, ப்ரூசிலாமனஸ் பின் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே தவிர இதனாலெல்லாம் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சிரிப்பு தாங்க வருது. முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. மக்களை வந்து மீட் பண்ண இப்பொழுது ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு எல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் கூட ஸ்டிக்கரா? ஆமாம், வீட்டில் வந்து வழக்கமாக திட்டத்தில் தான் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அப்படின்னு பாஜக அதிமுக சொல்லுவாங்க. இப்போ வீட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களா? ஆமாம், ஓரணியில் தமிழ்நாடு. பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஓரணியில் இருக்கணும், அப்பொழுதுதான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின பாலிசின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக சொல்லியிருந்தாங்கல்ல, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் ஓரணிகள் திரள வேண்டும்னு சொன்னாங்கல்ல, இதை அவங்க வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னவோ ஏற்கனவே வந்து தமிழகம் ஓரணியில் திரண்டு விட்டதாகத்தான் தெரிகிறது. யாருக்கு எதிராக சார்? அதுதான் தெரியல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா எனக்கு என்னவோ அதிமுக பாஜக அண்டு திமுக இப்படி ஒரு பெரிய கூட்டணி இருக்கோ அப்படின்னு எனக்கு. அதனால தான் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. அதாவது இந்த கடிதோச்சி மெல்லறிய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாலும் எதிர்கட்சி மாதிரி இவங்க நடந்துக்கல. அவங்களும் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி மாதிரி நடந்துக்கல. இந்த WWFல பார்ப்போம் தெரியுமா, வந்து அடிப்பாங்க நிஜம் ஃபைட்டு அப்படின்னு. சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்புவோம், அதுக்கப்புறமா தான் ஒரு அளவுக்கு மேலே தெரியும் இப்படிலாம் நடக்குதான்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டவுட் இருக்குது பிரபு. திமுக பாஜக அதிமுகலாம் ஒரு அணியில் இருக்காங்க. ஒரு அணியில் திரண்டு விட்டார்களோன்னு எனக்கு ரொம்ப ஆழமா ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, பார்ப்போம் என்ன பண்றது. அப்ப யாரு தான் யாரை வீழ்த்த போறா, எப்படி பாக்குறீங்க? இங்க எல்லாருக்கும் 2 முகம். அந்த இன்னொரு முகம் என்ன அப்படின்றத தேடி பார்க்கணும். அது மாணிக்கமா இல்ல பாட்ஷாவா அப்படின்னு. ஓகே, இல்ல யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த சாத்தான்குளத்துல எவ்வளவு பண்ணாங்க திமுக அப்படின்றது தெரியும். அப்படி இருந்துச்சு இந்த சைட்ல இருந்து இவங்க என்ன பண்ணாங்க. திருப்பி நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லாதீங்க. அப்போ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ வெரி குட். அப்படியே எதிர்கட்சியா, அது எதிர்கட்சி கூட கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்காது. ஆமாம், அதான் நான் சொன்னல, இங்கே ரன் ரேட்டு குறையும் போது அவங்க உள்ள பூந்துட போகிறாங்க தாவேகா அப்படின்னு. இவங்களுடைய தவறாலத்தான் தாவேகா வளரணுமே தவிர அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் கிடையாது. அந்த மாதிரி அந்த தாவேகா எதிர்கட்சியா வரும்ன்றீங்களா? இவங்க இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படித்தான் நடக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்லாட்டாலும் ஓட்டு அப்படின்றது. ஓ, பர்சன்டேஜில் சொல்கிறேன். ஆமாம், ஓகே. ஏன்னா எதிர்கட்சியை என்ன நடத்துக்கிறாங்க இவங்க, நாங்கள் வந்து சட்ட போராட்டம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சரி ரைட்டு, இதுக்காகவே வந்து ஏராளமான அந்த சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ வழக்குகளில் அவங்க வந்து ஈடுபட்டு சட்ட போராட்டம் நடத்திட்டு வராங்க. நீங்கள் என்னவோ இதுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் வந்து இதில் அதிமுக மட்டுமா? ஹென்றி திபேன் அவர்கள் இல்லை, எவிடன்ஸ் கதிர் இல்லை, இவங்கெல்லாம் வந்து காலங்காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, சட்ட போராட்டத்தில். இன்னைக்கு வந்து கேஸை போட்டுட்டு நாங்கள் தான் வந்து முன்னெடுத்து சொல்கிறோம், எங்களுக்கு பயந்துக்கின்னு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடி நீங்களே தானே சொல்கிறீங்க 24 வழக்குகள்னு
நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 24 சம்பவத்துல உங்களுடைய சட்ட போராட்டம் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப ஏன் பண்ணல, இப்ப மட்டும் ஏன் பண்றீங்க? அதுலயும் இதுக்காக சில சமூக ஆர்வலர்கள் போராடி இருக்காங்கல்ல. அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க கவால்னு இன்னைக்கு இந்த ஒரு கேஸுக்கு வந்த உடனே பார்த்தீங்களா நாங்க தான் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? அப்போ அந்த 24 நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம், சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அது என்னன்றதை நீங்கள் வைங்க. இப்போ கேட்குறீங்களே இந்த 24க்கு வந்து விளக்கம் என்ன, இதை பற்றின என்ன அப்படின்ட்டு அரசாங்கத்தை நீங்கள் கேட்கும்போது, அப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்களை பார்த்து நாங்கள் கேட்போமா மாட்டோமா? இந்த 24 நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க, இதுக்கு மட்டும் சாரி சொல்றீங்களே அப்படின்னு அவங்கள கேட்கும்போது அப்போ நாங்கள் கேட்போம், இதுக்கு மட்டும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன் போல? எதிர்கட்சியோடைய பணி அதுதாங்க. பாருங்க, நீங்க அரசியல் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு ஜனநாயகத்துல வந்து வலுவான எதிர்கட்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவான எதிர்கட்சி அப்படின்றது நம்பர் கிடையாது மகாபிரபு. இதுதான் எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இவங்க 118 இருந்தா இவங்க 100 இருக்கணும், அப்போதான் வலுவான எதிர்கட்சின்னு. அப்படி கிடையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த், ப்ரூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆனாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பத்திரிகை சம்பந்தமா ஒரு மசோதா கொண்டு வந்தார். அதுக்கு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இருந்து அந்த தம்பத்தூண்டு எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து வலியுறுத்தி கடைசியில அந்த மசோதா நிறைவேறாமல் போச்சு. இதுக்கு பேர் தான் வந்து வலுவான எதிர்கட்சி அப்படின்றது, நம்பர் கிடையாது. அப்படி பார்க்க போனா இன்னைக்கு உங்ககிட்ட கணிசமான எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனா நீங்க பிரதான எதிர்கட்சியா எதுக்கு பண்றீங்க, என்ன பண்றீங்க, எதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்றோம்னா, அதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அகைன்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி. ஜனநாயகத்தில் அதுதான் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றது. அப்போ வலுவான எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சிகள் வந்து இஷ்டத்துக்கு எதை ஒண்ணா பண்ணிட்டு போவாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அந்த ரோலை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். அதையே நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க ஆளுங்கட்சியா வந்தா மட்டும்தான் எதுவும் பண்ணுவோம், எதிர்கட்சியா இருந்தா எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அப்ப எனக்காக குரல் கொடுக்காத உனக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு காமன் மேன் கேட்பானா மாட்டானா மகாபிரபு? அவங்க மேல இருக்க கோவத்தை எனக்கு ஓட்டா போட்டுரு அப்படின்னா போட மாட்டாங்க. நீ என்ன பண்ண, நீங்க ஒர்க் பண்ணாதான் போடுவாங்க. எனக்காக குரல் கொடுத்தியானா நான் உனக்காக போடுவேன். நான் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அவனை பிடிக்கலன்றதுக்காக நான் உன்னை கொண்டு வந்து வைக்காரனா நீயும் அதையே தானே பண்ண. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து வலுவாக அதிமுக குரல் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது அப்படின்னா இதுதான் காரணம். அங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, சாத்தான் குழாங்க, இப்படியே தான் மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பாக்குற நமக்கு போர் அடிச்சு போயிடும்ல. இப்ப நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, திமுக, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் ஒரே கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லாம போனது இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணமா எப்படி? இல்ல, அதாவது ஒரே கூட்டணியில் நான் சொல்லலை, பட் எல்லாம் ஓரணியில் இருக்கின்ற மாதிரி எனக்கு தெரிகின்றது அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை அது ஆப்டிக்கல் இல்யூஷனா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். பட் எனக்கு அப்படி தெரியுது. ஏன்னா இவங்க செய்ய வேண்டிய வேலையை இங்க செய்யலை. நம்ம அந்த கிரிக்கெட்ல மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அது மட்டும் இல்லை, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டே வந்திருக்கு. இவங்க வந்து அவங்க வரக்கூடாதுன்றதுக்காகவே ஓனுட்டானா இந்த மேட்ச்ல தோத்து போனாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வேர்ல்டு கப்லன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் இவங்க வந்து சைலண்டாக இருக்காங்களோ. என்ன போய் யார் ஆட்சி பண்ணாலும் ஒன்று தான், அந்த கான்ட்ராக்டு அது இதுன்றதெல்லாம் வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கு தான் கிடைக்க போகுது. மாமூல் வாழ்க்கை, அதாவது அந்த சாதாரண வாழ்க்கைன்னு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து அப்படியே நடக்குது அப்படின் போது இதில் என்னங்க இருக்கு, நீங்கள் மந்திரியாக இருந்தானே நாங்கள் மந்திரியாக இருந்தானே அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் திருப்பி திருப்பி இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத மாதிரி நீங்க வந்து சுறுசுறுப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. திரும்ப அண்ணாமலை போட்டா சுறுசுறுப்பாயிடுன்றீங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா அண்ணாமலை இல்லாததுனால சுறுசுறுப்பு இல்லை அப்படின்றத நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லலை. மக்களும் அதை தான் ஃபீல் பண்றாங்க. பாஜக ஏப்ரல் 11க்கு முன்னாடி, ஏப்ரல் 11க்கு பின்னாடி அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அண்டு இந்த அஜித்குமார் போராட்டத்துக்கு முன்னாடி பாஜகலையும் போராட்டம் நடத்திருக்காங்க, அதிமுகலையும் போராட்டம் நடத்திருக்காங்க. இவங்க போராட்டத்துக்கு அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்க போராட்டத்துக்கு இவங்க கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்னங்க பேர் கூட்டணி? இப்பதான் இந்த விஷயத்துலதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. வரீங்களா, அதிமுக பாஜக ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னு. இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்குது, இன்னும் எத்தனை போராட்டம் இருக்குது பார்ப்போம். இந்த கூட்டணி ஜெல்லாவில் அப்படின்றதான் உங்க பார்வையா? அதே எனக்கு தெரியலங்க. ஆனா ஆகும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. பட்டு எதுக்கு ஆகணும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
ஆகவே வேண்டாமா? இப்போ என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பார்க்க ஒரு வழியாக யாரோ மத்தியஸ்தம் பண்ணி 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த சின்ன பசங்க 2 உக்காந்தின்னு சில்வண்டுகள் மாதிரி ஏதோ பேசி நிற்குது அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், அண்ணனை பற்றி எதுவும் பேசக்கூடாது நான் சொல்வேன். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்க பையர்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். என்ன இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது ஏதோ சொன்னார் அது மத்தியஸ்தம் அப்படின்றதுக்காக ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் பசங்க சொல்கிறதை இவங்க கண்டிக்கவே இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரத்தானே செய்யும் அந்த தெருவில் இருக்கவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி சந்தேகம் தான் எனக்கு வருது, எல்லாருக்கும் அதான் வருது. அவங்கவுங்க ஒரு கண்டிஷன் போட வேண்டியது தானே. இது பாருங்கள், கூட்டணியிலையோ இல்லை முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அதை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது. நாங்கள் பெரியவங்க இதுக்கு இருக்கோம், நாங்கள் சொல்கிறோம் எத்தனை சீட்டு என்ன சீட்டு யாருக்கு அமைச்சர் கூட்டணியா இதெல்லாம் நீங்கள் யார் பேசுறதுக்கு? இதெல்லாம் தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. சொல்ல போனால் கட்சிகளில் உட்கட்சி ஜனநாயகம்னு சொல்கிறோம், ஆனால் எல்லா கட்சியிலும் என்ன நடக்குது? கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரத்தை தலைவரிடமே வழங்குகிறோம். இதானங்க அல்டிமேட்லி நடக்குது. மானியமா அவங்களே அதான் சொன்னாங்க, நீங்கள் அதை பாருங்க கூட்டணியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னாரு. எல்லாம் அவங்க கூட்டாங்க, இவர் மட்டும் அப்படியே போயிட்டு சேர்ந்துக்கினாரு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. அப்படி இருந்துச்சு. மற்றவங்கலாம் பேசுகிறாங்க, நீ எது இதெல்லாம் பேசுகிற, நீ 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 பேசுவ நீ பேசுவ நீ பேச நீ எது இப்படிலாங்க பேசிருக்கணும். அதை மாதிரி பேசாமல் இருந்தாங்கன்னா அப்போ ஜெல்லாவது இவங்களுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படின்ற சந்தேகம் நான் எழுப்பினா கரெக்டு தானே மகாபிரபு? உண்மையிலேயே நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்போ கீழே இருக்கவங்களாம் நீங்கள் அடக்கணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணார், டெல்லிக்கு போனார் அப்படின்னா ஒரு செய்திகள் பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பாஜக ஏதாவது காரணமா எப்படி பார்க்குறீங்க? ஏன் பாஜக மட்டும் காரணம் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போது செல்வ பெருந்தகை ஐயா அவர்களை பார்த்துட்டு போனாரு, அப்போ காங்கிரஸ் காரணமா அப்படின்னு கேட்கலாம்ல. காங்கிரஸ்காரங்க என்னைக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணியிருக்காங்க? திமுகவுடைய பர்மிஷன் எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களா? அப்போ இதுக்கு திமுக காரணமா அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்லை ஐயா, பெரிய ஐயா சொல்கிறாரு, அவங்க பாஜக கூட போனது எனக்கு விருப்பம் இல்லை, திடீர்னு பாரத் மாதா கி ஜெயின்லாம் சொல்கிறாங்க அன்னைக்கு காலையில் அப்படின்னு. ஏன் பாரத் மாதா கி ஜெயின் சொன்னால் உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை பெரிய ஐயா ஒவ்வாமையில் பேசுகிற மாதிரி சொல்கிறார் பாஜக. இல்லை பாரத் மாதா கி ஜெயின் சொன்னால் என்ன வந்தது? அங்கே உக்காந்தீங்கன்னு இந்த கட்சி தலைவர் வாழ்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை அந்த கட்சி தலைவர் ஒழிகனாலோ அப்படி சொல்லியிருந்தா கூட கேட்கலாம். நாங்கள் நேற்று வரைக்கும் அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு இன்றைக்கி அதிமுக ஒழிகன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் நியாயம் இருக்குது. மற்றபடி பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறதுல என்ன தப்பு வந்துருச்சு? ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? முதல்ல எனக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை அவர் அதை ஒவ்வாமையாக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன் உங்களுக்கு ஒவ்வொல்லன்னு நான் கேட்குறேன். பாரத் மாதா கி ஜெயினா ஏன் உங்களுக்கு ஒவ்வொல்ல? அதில் என்ன தப்பு இருக்குது? அமித்ஷா வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்னங்க, தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் அமித்ஷா வாழ்கன்னு அவர் அங்கே இருக்காரு, இங்கே யாருக்குமே தெரியாது, அதனால அமித்ஷா வாழ்கன்னு சொன்னால் எடுபடுமான்னு கேட்டாலும் நான் ஓகேன்னு சொல்வேன். பாரத தாய் வாழ்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒத்துக்கலை அப்படின்னா தப்பு இல்லையா மகாபிரபு? அது ஸோ இவர் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்ல மாதிரியே வச்சுப்போம். அன்புமணி அவர்கள் தான் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணாருன்னு வச்சுப்போம். அன்றைய தேதியில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகணுன்றது ஐயா அவர்களுடைய விருப்பம். சரி, இன்னைக்கு 2 பேர் விருப்பமும் தான் நிறைவேற போதில்ல. சரி, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அதிமுக, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பாஜக, 2 ஒரே கூட்டணி தான், அவ்வளோதானே, போக வேண்டியது தானே. வேற பிரச்சனைன்றீங்க. இப்போ ஏன் திமுக பக்கம் போகிற மாதிரி அப்படியே விடுதலை சிறுத்தைகள் தலைவரை பற்றி அவருக்கும் எனக்கும் அப்படி நட்பு அப்படின்லாம் பழைய சரித்திரத்தை எல்லாம் நினைவு கூறுகிறார். அவரும் நீங்கள் வர வேண்டிய கட்டாயம் 89 ஏதோ ஒன்று சொன்னார், அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துள்ளது, நீங்கள் வரணும் அப்படின்றாரு. காங்கிரஸ் தலைவர்கள் மீட் பண்றாங்க. அப்போ இவருக்கு திமுக பக்கம் போக வேண்டும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா மாதிரி நமக்கு தோணுது. ஆமா, அந்த மாதிரியும் இருக்கு. அப்போ திமுக காரணம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அதான் ஆளுக பாமகலே 2 முடிவு எடுக்கப்படுதான்னு கேட்குறேன். ஒருத்தவங்க என்டிஏவையும் ஒருத்தவங்க திமுக கூட்டணியும் விரும்புறாங்களா? அப்போ என்டிஏவை விரும்புறவருக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னா திமுகவை விரும்புறதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது, இப்போ பேர் இவரை நீக்கிறா, இல்லை எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு இவர் தான் தலைவர், அவர் செயல் தலைவர் ஆகிட்டார், அதுவே முதல்ல செல்லாது, அது ஏதோ பொதுக்குழு அது கூட்டி தான் தீர்மானம் நடத்த வேண்டும், இல்லாட்டா இவர் சொல்கிறது செல்லாது அப்படின்றாங்க. இது ஏகப்பட்ட சட்ட சிக்கல். யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தாலும் பிள்ளைகிட்ட தான் பொறுப்பை கொடுத்தாங்க, சொத்தை பிள்ளைகிட்ட தானே நம்ம ஒப்படைக்க போகிறோம். கட்சியும் பிள்ளைக்கு தான்.
அப்புறம் வேற என்ன, நிறுவன தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறுவன தலைவர் அப்படின்னு. அப்போ அது அப்படிதானே இருக்குங்க எல்லாமே. நீ சொல்றாரு இத்தனை வயசுல வந்து அவர் எம்பி ஆக்கி மத்திய மந்திரி ஆக்கியது நான் செய்த தவறு அப்படின்னா, அதுக்கப்புறம் தானே வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் முதலமைச்சர் அப்படின்னு இவருக்கு தெரியாமையா நடந்தது? இல்லை அன்புமணி அவர்கள் வந்து தனியாக போஸ்டர் அடிச்சு ஓட்டார? அப்பெல்லாம் சும்மா தானே இருந்தார். ஏன் அப்போ தெரியலையா என்னுடைய வாரிசுகள் யாரும் வந்து பதவிக்கு வரமாட்டோம், சட்டமன்றம் பாராளுமன்றம் நோக்கி போக மாட்டோம் அப்படின்னு நான் இன்னைக்கு சபதம் எடுத்தேனே அப்படின்றது அப்போ தெரியலையா அவருக்கு? நான் ஆரம்பித்த கட்சி நானே ஒஸ்ட்டு போயிடுறேன் அப்படின்னா என்னங்க அது? இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்பட்டு என்டிஏல அன்புமணி அவர்கள் வந்தார் அப்படின்னா அது கை கொடுக்காம போகும்ல சார்? ஆல்ரெடியே ஜெல்லாவில் அப்படின்லாம் ஒரு பேச்சு பொருள் இருக்கும்பொழுது இப்படி ஒரு பிரிவு மட்டும் அங்கே வரும்பொழுது அது எப்படி ஒர்க் ஆகும் அந்த கூட்டணி? என்டிஏ ஒர்க் ஆகும். இப்போ ஐயா அவர்கள் வந்து விசிகா தலைவர் திருமா அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னா அது மட்டும் ஜனங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஆல்ரெடி அங்க வலுவா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஓட்டு வந்தா கூட ஓகே தான். ஆனா நெகட்டிவ் ஓட்டு வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நெகட்டிவ் ஓட்டு வரும். பாமக அந்த பக்கம் போனா நெகட்டிவ் ஓட்டு விசிகா நெகட்டிவ் ஓட்டு வரும் இல்லையா? சரி, அப்படி கூட வரலாம் இல்லையா? ஏன் வந்து விசிகா பாமக ஓர் அணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன திருமா அவர்கள் அப்ப இதை மட்டும் ஏத்துக்கினார் அப்படின்னா அப்ப அவரையே கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஏன் அவர் பாமக இல்லையா? அவர் தானே தலைவர்னு சொல்லுகிறாரு. அப்புறம் அவரை மட்டும் சேர்த்துக்கிறீங்க. உங்களுடைய நட்பு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் பாமகவை ஏற்றுப்பீங்க, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் திருமா அவர்கள்? அடுத்தது இது வந்து ஏதோ ரைட்டு இல்லைங்க வந்து இந்த பிரச்சனைகள்லாம் மறைய வேண்டும், எல்லாம் ஒற்றுமையாக வேண்டும், அதுக்காக வந்து பாமக இங்கே வர வேண்டும் அப்படின்னா சரிங்க பாமக வேற வந்துட்டாங்க அதனால உங்களுக்கு 6 இல்லையா, சரி 4 கொடுக்குறோம், ஓகேவா? இந்த பாஜக கேட்ட கேள்விதான், தாவேகா வாங்க 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 அப்படின்னுக்கிறீங்களே, சரி ஓகே தாவேகா அவங்களும் வந்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு 40 சீட்டாவது கேட்குறாங்க, பாஜக உங்களுக்கு வந்து ஒரு 5 சீட் தான் கொடுக்க முடியும், நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் பாமக வந்து விசிகா ஏற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் ஒரு பாதி மாம்பழம் அங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக விசிகாவான சீட்டை உரைப்பாங்க. நீங்கள் தானே இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, உங்கள் சீட்டில் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படி. தமிழ்நாட்டில் 4 முனையா 3 முனையா 5 முனையா எத்தனை முனை போட்டி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம் எலெக்ஷன் வரட்டும் அப்போ தெரியும் எத்தனை முனை அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னும் விசிகா ஒரு கம்யூனிஸ்ட்டு இந்த பக்கம் தாவேகா பக்கம் வருவாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பிரபு. நான் ரொம்ப நாளாக நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? தாவேகா விசிகா ஒரு கம்யூனிஸ்ட்டு இது ஒரு அணி, இந்த பக்கம் அதிமுக அந்த பக்கம் திமுக, அது பாஜக தனியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து இப்போ அங்கே போய் ஓட்டிக்கினாங்க. நாத்தாக்கா இப்போ தனியாக இருக்காங்க. நாத்தாக்காவை கூட அதிமுக பாஜகவில் வரணும் அப்படின்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனால் வெயிட் பண்ணுவோம். அணிகள் மாறலாம், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும், அணிகளும் மாறும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி பிரபு.